டிஸ்க்ளைமர், நான் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட்டும் பண்ணலை, அப்போஸும் பண்ணலை. நான் பேசணும்னு நினைக்கிறது ஒரு சின்ன குழந்தையோட டிக்னிட்டிக்காக. வீடியோவில் பார்த்த வரைக்கும் வாட்ஸ் யர் ஃபாதர்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யர் ஃபாதர் பை ப்ரொஃபஷன் ஆர் வாட் டஸ் யர் ஃபாதர் டூ ஃபார் ஏர்னிங், இந்த மாதிரி தெளிவாக கேட்டிருக்கலாம். தெளிவான கொஸ்டின் வைக்காமல் தெளிவான ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதை விட எனக்கு அதிகமாக வருத்தம் கொடுத்தது வேறு ஒன்று. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டே பதில் சொல்லலைன்னா லாஸ்ட் பெஞ்ச் எந்த அளவில் இருக்கும்னு கம்பேரிசன் பண்ணுது. பெஞ்ச் பொசிஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்டெலிஜென்ட்க்கு சர்டிஃபிகேட் இல்லை. நாலேஜ்க்கும் லாங்குவேஜ்க்கும் சம்மந்தமே இல்லை. இங்கிலீஷ் ஒரு ஸ்கில், அவ்வளோதான். இங்கிலீஷ் பேசுறது அறிவையோ தைரியமோ கண்டிப்பாக கொடுக்காது. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட வேறு மாதிரி போராடி ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிகாஸ் தே கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஒரு குழந்தைக்கும் பேக்ரவுண்ட் ஒரே மாதிரி இருக்காது. அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறது ரொம்ப ரேர். ஒரு நிமிஷம் வீடியோ கண்டென்ட்க்கு அந்த ஸ்டூடெண்ட் முகத்தையும் டீச்சர் முகத்தையும் காட்டி பப்ளிக் டிஸ்கஷனாக அவங்க 2 பேரையும் ஆக்குனது அவங்களோட டிக்னிட்டிக்கு சரியாக இருக்குமா? ஒரு சைல்டோட வீக் மூமெண்ட்டை உலகமே பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணி இவங்களோட விசிட்டை ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இன்ஸ்பெக்ஷன்னா பயம் உருவாக்குறதுக்கு இல்லை. ரீல்ஸில் இப்படிப்பட்ட ஃபேமஸ் தேரணும்னு நினைக்கிறது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்.